கனிமொழி என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகவுக்கும் திமுக தான் போட்டியே தவிர விஜய்லாம் போட்டி கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அது அவங்க டிசைட் பண்ணக்கூடாது, மக்கள் டிசைட் பண்ணுவாங்க. அதே சமயம் வந்து அதிமுக நான் சொல்றேன், இந்த வாட்டி போட்டி வந்து திமுகவே இல்லைன்றேன். பேத்துப்பீங்களா? இந்த வாட்டி போட்டி திமுகவே இல்லை. களத்துல அப்படி ஒன்றும் தெரியலையே, நீங்க சொல்லிக்கிறீங்க சார். அதுதான் போட்டின்னு சொல்லிடுறீங்க, களத்துல எந்த வேலையும் செய்யலையே. பாஜக வந்து பெரியாரையும் அண்ணா விமர்சனம் பண்றாங்க, அந்த இடத்துல கூட நீங்க எந்த விமர்சனம் தெரியல. அவ்வளவுதான் நீங்க பார்க்கலன்னு அர்த்தம். நீங்க வந்து செயற்குழு கூட்டத்துல 14வது 15வது முடிஞ்சு 15-20 நாள் கழிச்சு நீங்க பேசுறீங்க. அப்ப எப்படி மக்கள் தெரியும்? முதல்ல ரொம்ப சிம்பிளா இருக்கு. அவங்களோட கொள்கை பரப்பு செயலாளர் அதுக்கு அறிக்கை கொடுத்துட்டார். உடனே கொடுத்துட்டார், அடுத்த நாளே கொடுத்துட்டார் தவறுன்ட்டுன்னு. இதற்காக ஒரு செயற்குழு கூட்டத்துல கட்சி தலைவரும் இல்லை, கொள்கை தலைவரும் இல்லை அண்ணா இருந்தாலும் அவரையும் சேர்த்து தான் சொல்றார், தமிழகத்தில் எந்த தலைவரையும் இந்த மாதிரி விமர்சிச்சாலோ அவர்களை பற்றி இது பண்ணாலும் கடுமையான உங்கள் மீது வந்து விமர்சனங்கள் எழப்படும், எதிர்ப்பு தெரிவிக்கப்படும். அவர் ஒரு செயற்குள்ள மீட்டிங் போட்டு அதை வந்து ஓகே பண்ணுறாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க? போயிட்டு முருகர் மாநாடு நடத்தின ஆர்எஸ்எஸ் டீம், இந்து முன்னணி டீம்லாம் கூப்பிட்டு வெட்டுவாங்க. என்ன சினிமாவா கேட்குறேன். ஜனநாயக முறைப்படி என்ன செய்யுமோ அதுதான் செய்யும். இவங்க என்ன பண்ணாங்க? இவங்க மட்டும் அறிக்கை கொடுக்காம என்ன பண்ணீங்க? நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் டிபேட் ஆச்சு, அந்த டிபேட்டில் வந்து கச்சா முச்சான்னு கத்திட்டு போனீங்க. அதுக்கப்புறம்